Taste the Daily. அண்மைச் செய்தி. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் நிலக்கரி குவியலில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துவேல் கிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் முத்துவேல் கிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர் குடும்பத்தினர் அரசு வேலை மற்றும் நஷ்டஈடு கேட்டு அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் நேற்று மாலை நிலக்கரி தொட்டி சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காவேரி கிராஸ் பகுதியை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி வெங்கடேஷ், எடப்பாடி பகுதியை சேர்ந்த பழனிசாமி ஆகிய 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. அவருடைய சடலம் உடற்கூறு ஆய்விற்காக மேட்டூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில இறந்து போன வெங்கடேஷுக்கு திருமணமாகி சரிதா என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. அதே போல பழனிசாமிக்கு கீர்த்தனா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில இறந்து போன தொழிலாளியின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் நஷ்டஈடு கேட்டு அவரோட உறவினர்கள் மேட்டூர் அனல் நிலையத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போராட்டக்காரர்களிடம் அனல் மின் நிலைய அதிகாரிகளும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. போராட்டம் காரணமாக அனல் மின் நிலையத்திற்கு வேலைக்கு வந்த பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டவர் உள்ளே செல்ல முடியாமல் நுழைவாயில் முன்பு வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால மின் உற்பத்தி பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த போராட்டம் காரணமா அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு இருக்குது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துவேல் கிருஷ்ணன்.